நமது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாளை காலை 6:15 மணிக்கு குடமுழுக்கு. காலை 5 மணி முதல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நேரலை. லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிய உள்ள நிலையில் திருச்செந்தூர் கடற்கரையில் தீவிர ரோந்து பணி. பக்தர்கள் பாதுகாப்பாக நீராட எச்சரிக்கை மிதவைகள் அமைப்பு. திருச்செந்தூரில் குடமுழுக்கை காண வரும் பக்தர்களுக்காக 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள். கோயில் வாசல் வரை செல்ல 30 பேருந்துகள் இலவசமாக இயக்கம். திருச்செந்தூர் கோயிலின் நுழைவு வாயிலில் செல்ஃபி பாயிண்ட் அமைப்பு. குடமுழுக்கையொட்டி திருச்செந்தூர் வரும் பக்தர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. திருச்செந்தூரில் பக்தி பாடல் பாடி அசத்திய சிறுமி தியா. தனது 100வது நிகழ்ச்சி திருச்செந்தூரில் நடைபெறவிருப்பதாகவும் பேட்டி. சாத்தூர் அருகே கீழத்தாயில்பட்டியில் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் காயங்களுடன் மீட்பு. தமிழ்நாட்டில் காலூன்ற துடிக்கும் பாஜகவின் எண்ணம் ஒருபோதும் நடக்காது. அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா திட்டவட்டம். நமது கவனம் 2026 சட்டமன்ற தேர்தல் அல்ல, 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான். சென்னை அருகே நடைபெற்ற பாஜக முகவர்கள் கூட்டத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தல். நம்ம ஆட்சிக்கு வருவது 2026 நமக்கு முக்கியம் அல்ல, 2029 பாராளுமன்றம் தான் நம்முடைய நோக்கம், நம்முடைய வெற்றி. தயவுசெய்து புரிஞ்சு. பாமக நிர்வாக குழுவில் இருந்து அன்புமணி நீக்கப்படவில்லை என ராமதாஸ் தரப்பு தகவல். செயல் தலைவராக உள்ளதால் அன்புமணி நிர்வாக குழுவில் நீடிப்பார் என விளக்கம். விழுப்புரத்தில் நடைபெறும் செயற்குழு கூட்டத்திற்கு அன்புமணியை அழைக்க முடிவு. பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்த பின்னர் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. 8ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடக்குது திண்டிவனம் பக்கத்துல. எவ்வளவு பேர் கலந்துப்பாங்க? அதுல அன்புமணிக்கு அழைப்பு இருக்குதா? இருக்கு. இப்ப நியமன கடிதத்துல பேரே எடுத்துட்டாங்கல்ல சார், அதனால அவருக்கு அழைப்பு இருக்குதா? இல்ல வேற எதாவது நடவடிக்கை எடுக்க போறாங்களா? போலீஸ் விசாரணையில் இருந்த அஜித்குமாரின் தம்பி நவீன்குமாருக்கு மதுரை அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனை. இடது காலில் இரத்தக்கட்டு இருப்பதாக பரிசோதனையில் தெரிய வந்ததாக மருத்துவர்கள் தகவல். அஜித் விசாரணைக்கு கூட்டு போனப்ப போலீஸ்காரங்க வந்து அடிச்சிருக்காங்க. இவனுக்கும் அடிச்சிருக்காங்க. அது கையிலையும் காலிலையும் அடிச்சிருப்பாங்க போல. அது கையை அவனுக்கு ஒன்றும் வலி இல்லை. கால் வந்து நேரத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தான், மாமா எனக்கு கால் ஊண்ட முடியாத மாதிரி ஒரு மாதிரி வலி இருக்குது, நரம்பு வலி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு. மதுரை மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நவீன்குமாரிடம் காவல்துறையினர் விசாரணை. போலீசார் தாக்கியதில் காயம் என வாக்குமூலம் எழுத்து மூலமாக புகார் தந்ததாகவும் தகவல். விடுமுறையொட்டி கன்னியாகுமரி திற்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஆக்ரோஷமாக பாயும் அருவியில் ஆனந்தமாக நீராடி மகிழ்ச்சி. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட பொறுப்பாளர் மணிமாறன் கொல்லப்பட்ட வழக்கில் புதுச்சேரியைச் சேர்ந்த 7 பேர் சரண். 7 பேரையும் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறையிடம் ஒப்படைத்த விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் காவல் நிலைய போலீசார். கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் அருகே அக்னிகுண்டத்தில் விழுந்து ஒருவர் உயிரிழப்பு. மொஹரம் பண்டிகையையொட்டி நடந்த நிகழ்ச்சியில் பரிதாபம். ஒரு மாதமாக திருவனந்தபுரத்தில் நிற்கும் இங்கிலாந்தின் F-35 போர் விமானம். தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் இறங்கியுள்ள இங்கிலாந்தின் தொழில்நுட்ப குழு.
பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க பிரேசில் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. நடனமாடி உற்சாகமாக வரவேற்ற இந்தியர்கள். இமாச்சல பிரதேசத்தின் தரம்சாலாவில் தலாய் லாமாவின் 90வது பிறந்த நாள் கொண்டாட்டம். ஹாலிவுட் நடிகர் ரிச்சர்ட் கியர் பங்கேற்பு. அமெரிக்கா பார்ட்டி என்ற புதிய கட்சியை தொடங்கினார் பெரும் தொழிலதிபர் எலன் மஸ்க். அமெரிக்கர்களின் சுதந்திரத்தை மீட்டெடுக்கப் போவதாக சூளுரை. வணக்கம், இது நியூஸ் 8 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாளை காலை 6:15 மணிக்கு குடமுழுக்கு. காலை 5 மணி முதல் நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நேரலை. லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிய உள்ள நிலையில் திருச்செந்தூர் கடற்கரையில் தீவிர ரோந்து பணி. பக்தர்கள் பாதுகாப்பாக நீராட எச்சரிக்கை மிதவைகள் அமைப்பு. திருச்செந்தூரில் குடமுழுக்கை காண வரும் பக்தர்களுக்காக 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள். கோயில் வாசல் வரை செல்ல 30 பேருந்துகள் இலவசமாக இயக்கம். திருச்செந்தூர் கோயிலின் நுழைவு வாயிலில் செல்ஃபி பாயிண்ட் அமைப்பு. குடமுழுக்கையொட்டி திருச்செந்தூர் வரும் பக்தர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. திருச்செந்தூரில் பக்தி பாடல் பாடி அசத்திய சிறுமி தியா. தனது 100வது நிகழ்ச்சி திருச்செந்தூரில் நடைபெறவிருப்பதாகவும் பேட்டி. சாத்தூர் அருகே கீழத்தாயில்பட்டியில் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் காயங்களுடன் மீட்பு. தமிழ்நாட்டில் காலூன்ற துடிக்கும் பாஜகவின் எண்ணம் ஒருபோதும் நடக்காது. அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா திட்டவட்டம். நமது கவனம் 2026 சட்டமன்ற தேர்தல் அல்ல, 2029 நாடாளுமன்ற தேர்தல்தான். சென்னை அருகே நடைபெற்ற பாஜக முகவர்கள் கூட்டத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தல். நம்ம ஆட்சிக்கு வருவது 2026 நமக்கு முக்கியம் அல்ல, 2029 பாராளுமன்றம் தான் நம்முடைய நோக்கம், நம்முடைய வெற்றி. தயவுசெய்து புரிஞ்சு. பாமக நிர்வாக குழுவில் இருந்து அன்புமணி நீக்கப்படவில்லை என ராமதாஸ் தரப்பு தகவல். செயல் தலைவராக உள்ளதால் அன்புமணி நிர்வாக குழுவில் நீடிப்பார் என விளக்கம். விழுப்புரத்தில் நடைபெறும் செயற்குழு கூட்டத்திற்கு அன்புமணியை அழைக்க முடிவு. பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்த பின்னர் கௌரவ தலைவர் GK மணி பேட்டி. சார் 8ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடக்குது திண்டிவனம் பக்கத்துல. எவ்வளவு பேர் கலந்துப்பாங்க? அதுல அன்புமணிக்கு அழைப்பு இருக்குதா? இருக்கு. இப்ப நியமன கடிதத்துல பேரே எடுத்துட்டாங்கல்ல சார், அதனால அவருக்கு அழைப்பு இருக்குதா இல்ல வேற எல்லாம் நடவடிக்கை எடுக்க போறாங்களா? நாங்க எதிர்பார்க்கிறோம். போலீஸ் விசாரணையில் இருந்த அஜித்குமாரின் தம்பி நவீன்குமாருக்கு மதுரை அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனை. இடது காலில் இரத்தக்கட்டு இருப்பதாக பரிசோதனையில் தெரிய வந்ததாக மருத்துவர்கள் தகவல். அஜித் விசாரணைக்கு கூட்டு போனப்ப போலீஸ்காரங்க வந்து அடிச்சிருக்காங்க. இவனுக்கும் அடிச்சிருக்காங்க. அது கையிலையும் காலிலையும் அடிச்சிருப்பாங்க போல. அது கையை அவனுக்கு ஒன்றும் வலி இல்லை. கால் வந்து நேரத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தான், மாமா எனக்கு கால் ஊண்ட முடியாத மாதிரி ஒரு மாதிரி வலி இருக்குது, நரம்பு வலி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு. மதுரை மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நவீன்குமாரிடம் காவல்துறையினர் விசாரணை. போலீசார் தாக்கியதில் காயம் என வாக்குமூலம் எழுத்து மூலமாக புகார் தந்ததாகவும் தகவல். விடுமுறையொட்டி கன்னியாகுமரி திற்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஆக்ரோஷமாக பாயும் அருவியில் ஆனந்தமாக நீராடி மகிழ்ச்சி. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட பொறுப்பாளர் மணிமாறன் கொல்லப்பட்ட வழக்கில் புதுச்சேரியைச் சேர்ந்த 7 பேர் சரண்.
7 பேரையும் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறையிடம் ஒப்படைத்த விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் காவல் நிலைய போலீசார். கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் அருகே அக்னிகுண்டத்தில் விழுந்து ஒருவர் உயிரிழப்பு. மொஹரம் பண்டிகையையொட்டி நடந்த நிகழ்ச்சியில் பரிதாபம். ஒரு மாதமாக திருவனந்தபுரத்தில் நிற்கும் இங்கிலாந்தின் F-35 போர் விமானம். தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் இறங்கியுள்ள இங்கிலாந்தின் தொழில்நுட்ப குழு. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க பிரேசில் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. நடனமாடி உற்சாகமாக வரவேற்ற இந்தியர்கள். இமாச்சல பிரதேசத்தின் தரம்சாலாவில் தலாய் லாமாவின் 90வது பிறந்த நாள் கொண்டாட்டம். ஹாலிவுட் நடிகர் ரிச்சர்ட் கியர் பங்கேற்பு. அமெரிக்கா பார்ட்டி என்ற புதிய கட்சியை தொடங்கினார் பெரும் தொழிலதிபர் எலன் மஸ்க். அமெரிக்கர்களின் சுதந்திரத்தை மீட்டெடுக்கப் போவதாக சூளுரை.